அனைவருக்கும் வணக்கம். தற்சார்பு வாழ்க்கைனா என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற மூலதனத்தை நம்பி, இயற்கை கொடுக்குற கொடையை நம்பி, அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுடைய உழைப்பை நம்பி வந்துட்டு நம்ம வாழ்க்கை நடத்துறது. இதுதான் இன்றைக்கி எல்லா துறைகள்லையும் தற்சார்பு அப்படிங்கிற கான்செப்ட் எல்லா துறைகள்லையும் வளர்த்து வந்துட்டுருக்கு. ஏன்னா தற்சார்பு வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்கிற மூலதனத்தை வச்சு நம்ம ஒரு எளிமையானவோ இல்லை வாழ்க்கை வாழும்போது நம்மளால் மற்றவங்களை சார்ந்து இன்றைக்கி கோவிட் வந்திருக்கு, தக்காளி விலை ஏறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, பெட்ரோல் விலை, கச்சா எண்ணெய், இந்த மாதிரி பல எந்த விஷயம் உலகத்தில் நடந்தாலோ இதை தாண்டி நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் இந்த தற்சார்பு வாழ்க்கை வாழ்கிறது மூலியமாக. தற்சார்பு வாழ்க்கை இன்றைக்கி நம்மளுக்கு தேவையான உணவையோ சரி, நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்மளாலேயே ரெடி பண்ண முடியும், நம்மளாலேயே உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றத நம்பி அந்த விஷயத்த பண்ணுறது தான். இன்றைக்கி யார் யார்கிட்டலாம் ஒரு சென்ட்டோ என்னவோ நிலம் இருக்கோ அவங்க நாட்டு காய்கறிகளை, பாரம்பரிய ரகங்களை, நம்மளோட ரகங்களை வாங்கி நீங்கள் காய்கறிகளையோ உணவு தானியங்களையோ பழங்களையோ உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின்னும் போது உங்கள்கிட்ட பக்கத்தில் இந்த மாதிரி இயற்கை இதை பண்ணுறவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா அவங்களும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம இதில் வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயம், இப்போ நம்ம வெளியில் வாங்குகிற பொருட்கள் எவ்வளோ ரசாயன பயன்பாடு இருக்குது, எவ்வளோ உர பயன்பாடு இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அதனால் நம்மளுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்ணி அதில் விளையிற பொருட்களை சாப்பிடும்போது நம்மளோட ஆரோக்கியமும் சரி, நம்மளுடைய சந்ததியினருக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை, மாற்றத்தையும் இது கொடுக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள், யாரோ ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் தான் உற்பத்தி ஆகிட்டுருக்கு. எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஹார்ட் டிசீஸ் அதிகமாக இருந்தது. உப்பில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. தைராய்டு இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் வராது, அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாமல் உணவு தானியங்கள், இப்போ இன்றைக்கி ஒரு சந்தையில் போய் ஒரு பூசணிக்காய் வாங்கணுன்னா கூட இது நம்மக்கிட்ட எங்கே இருக்குது, விளையுது, வெளியிலிருந்து தான் சந்தைப்படுத்தப்படுது அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழர் விவசாயம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய மகத்தான விஷயம். இது எல்லாத்தையும் நம்ம மறந்ததால் தான் இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கோம். நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வாழ்த்துக்கள். எல்லாருமே இதை பண்ணுவோம்.